கோவையில் கிணற்றில் விழுந்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறான். அது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, என்ன நடந்தது? அந்த சிறுவன் எப்போது காணாமல் போனான் போன்ற விவரங்களை முதல்ல பதிவு செய்யுங்க. கண்டிப்பா அம்மா. கோவை அடுத்த சுண்டக்காமுத்தூர் பகுதியில 10 வயசான ஆகாஷ் என்ற மாணவன் வந்துட்டு கடந்த சனிக்கிழமை இரவு முதல் காணாமல் போனதாக அவர் பெற்றோர்கள் தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து கடந்த திங்கட்கிழமை காலையில் பேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கடந்த 2 நாட்களாகவே காவல்துறையினரும் அவர் பெற்றோரும் இந்த ஆகாஷனை தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று காலை சுண்டக்காமுத்தூர் பகுதியில் அருகே உள்ள ஒரு கிணற்றில் ஒரு சடலமானது மிதந்துள்ளது. இதனை அருகில் இருந்த ஒரு சிறுவர்கள் எல்லாம் பார்த்து போய் காவல் நிலையத்திற்கு தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வந்து தீயணைப்புத்துறையினர் அந்த சிறுவனை மீட்டனர். அப்பொழுது 2 நாட்களாக காணாமல் போன ஆகாஷ் என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக தற்போது பேரூர் காவல் துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். உமா, சுஜாதா, ஆகாஷின் வீட்டிற்கும் அந்த கிணற்றிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? இரவு நேரத்தில் அந்த பையன் தனியா போவதற்கான காரணங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? கண்டிப்பா கார்த்திகேயன், ஆகாஷின் வீட்டிற்கும் அந்த கிணற்றிற்கும் அருகிலேயே உள்ளது. கிணற்றானது ஆகாஷின் வீட்டின் அருகிலேயே உள்ளது. பெற்றோர்கள் தரப்பிலும் கூறப்படும் பொழுது இவன் தற்பொழுது சில அந்த மாலை விளையாடி கொண்டிருந்தான் என்றே இந்த பெற்றோர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். அப்பொழுது விளையாடும் பொழுது இவர் தவறி விழுந்திருக்கலாம் என்றும் இவர்கள் கூறியிருந்தனர். இருப்பினும் தங்களுக்கு சில சந்தேகங்கள் இருப்பதாகவும், ஏனெனில் 3 நாட்களுக்கு பின்னரே இந்த கிணற்றிலிருந்து தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளான். இந்த 3 நாட்களாக அவன் எங்கு சென்றான் அல்லது நேற்று இரவே இந்த சடலமானது இரவே கிடந்துள்ளதா, இது குறித்து எங்களுக்கு தீர விசாரணை செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் காவல்துறைக்கு வைத்துள்ளனர். எனவே காவல்துறையினர் தற்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளனர். எங்களுக்கும் தீயணைப்புத்துறையினரிடம் கேட்ட பொழுது இந்த உடலானது 2-3 நாட்களாக ஆயிருக்கும் என கூறுகின்றனர். எனவே சனிக்கிழமை இரவே இவர் தவறி விழுந்ததற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கார்த்திகேயன், இந்த 2-3 நாட்களாக காவல்துறை தரப்பில் ஏதேனும் விசாரணை நடத்தப்பட்டதா? அது பற்றி விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? கார்த்திகேயன், 2-3 நாட்களாகவே அவர்கள் மாணவர்களிடம், அதாவது அந்த ஆகாஷுடன் படிக்கும் மாணவர்களிடம் விசாரணை செய்துள்ளனர். அப்பொழுது இவர் மாலையிலேயே பள்ளி விட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இவர் கடந்த 5-6 நாட்களாகவே பள்ளிக்கு வராமல் இங்கேயே இந்த ஊர்லேயே சுற்றி திரிந்ததாகவும், ஆனால் பள்ளிக்கு சரிவர வரவில்லை எனவும் மாணவர்கள், அவருடைய உடன் படிக்கும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தற்பொழுது இந்த கிணற்றில் இருந்து அவரது உடலானது மீட்கப்பட்டிருக்கு. கார்த்திகேயன்.